மீன் டெலிவரி மேன் விசித்திரமா ஒரு பார்சல காலால மிதிச்சு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி உதைச்சு விளையாடுறான் பா. அப்புறம் அந்த வீட்டு கதவை தட்டி ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருக்கிற குட்டி நாய் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நைஸா கிளம்புறான். ஆனா அந்த ஓனர் நாயை பார்த்தா அது நிஜ நாய் இல்ல, ஒரு பொம்மையா மாதிரி நிக்குது. அப்பதான் புரியுது அந்த டெலிவரி மேன் வேணும்னு பார்சலை வச்சு திசை திருப்பி நிஜ நாயை திருடிட்டு போயிருக்கான்னு. அடுத்த செகண்ட் ஓனர் கார்ல ஏறி அந்த திருடனை துரத்துறான். காரோட கைய புடிச்சுக்கிட்டு தொங்குறான். ஆனா அந்த திருடனும் திருடின நாயும் சேர்ந்து இவனை கடிச்சு ஒரு வளைவுல காரை திருப்பி இவனை கீழே தள்ளிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்கப்பா. இங்கதான் ஒரு மாஸ் சாதாரண ஆள் இல்ல, காணாம போற விலங்குகளை கண்டுபிடிச்சு தர்ற ஒரு அனிமல் டிடெக்டிவ். இவர் தன் வீட்டுக்கு வந்த உடனே விசுள்ள மறைஞ்சிருந்த ஏகப்பட்ட விலங்குகள் ஓடி வருது. டால்பின் மீன் காணாம போயிட்டதா இவகிட்ட ஒரு கேஸ் வருது. டிடெக்டிவ் உடனே சாக்கடைக்குள்ள இறங்கி விசாரிக்கும் போது அங்க ஒரு விசித்திரமான ரத்தின கல் கிடைக்குது. இத வச்சு ஒரு பெரிய கோடீஸ்வர ரத்தின வியாபாரி மேல இவருக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த அவனுக்கு கடல் விலங்குகளை வளர்க்கிற விசித்திரமான ஆசை இருக்கு.